அனைவருக்கும் வணக்கம். நான் அருந்ததி கதிரவன். இப்போ நான் சொல்ல போற இந்த கதை வந்து, இந்த ஜெனரேஷனுக்கு அந்த அளவுக்கு பொருந்தாதுன்னு நெனைக்கிறேன். நம்ம ஜெனரேஷன்ல இதனால பாதிப்பு ஓரளவுக்கு இருக்கு. பட் நமக்கு முந்தின ஜெனரேஷன் இதனால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கதையோட பேர சொன்னா உங்களுக்கு இது என்ன விஷயம்னு புரியும். கதையோட பெயர் "சைவமும் சாரை பாம்பும்". நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய கதை. அதாவது சைவத்தோட இந்த எக்ஸ்ட்ரீமும், அசைவத்தோட அந்த எக்ஸ்ட்ரீமும் சந்திச்சா என்ன நடக்கும்? அப்படிங்கிறது தான் கதையே. நாஞ்சில் நாடன் வந்து அவரோட சிறுகதைகள் ஒரு 80 சிறுகதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு வந்து புக் ஃபேர்ல நான் வாங்கிட்டு வந்தேன். அத்தனையும் வைரங்கள். ஆ ஒரு தடவ படிச்சிடுறோம். பட் திருப்பி திருப்பி படிக்கவும் தூண்டுது. என்ன காரணம்னா, கதைய ஆரம்பிக்கும்போதே தெரியும். அது என்ன கதைன்னு தெரிஞ்சிரும். உள்ளக்க என்ன கேரக்டர்ஸ் வருவாங்க, அது எப்படி போகும் எல்லாம் தெரியும். ஆனாலும் திருப்பி படிப்போம். நாஞ்சில் நாடன் ஸ்டைல் அது. என்ன எப்படி இருக்கும்னா, அவர் நாஞ்சில் நாட்ட சேர்ந்தவரு. அதாவது திருநெல்வேலி, நாகர்கோயில் அந்த பகுதிங்கிறதுனால, அந்த பக்கத்து உணவு வகைகள அப்படியே அடுக்குவாரு கதையில. அ அவியல், துவரன், எரிசேரி, புளிசேரி, பிரதமன் அப்படி அதாவது பருப்பு, கெட்டி பருப்பு, பப்படம் இப்படி வந்துட்டே இருக்கும். அப்படி சாப்பிட விரும்புற அனைவருக்குமே வந்து இந்த கதைய அப்படியே ரசிப்போம். ஏன்னா, எல்லா கதைகள்லயுமே அவர் உணவு வகைகள்ல நிச்சயமா சொல்லியிருப்பாரு. சில இடங்கள்ல வந்து அந்த உணவை எப்படி சமைக்கணுங்கிற முறையும் விளக்கியிருப்பாரு. சமைக்க பிடிக்கிறவங்க கூட இத நிச்சயமா ரசிப்போங்க. எனக்கெல்லாம் சமைக்க பிடிக்கும். நான் வந்து அந்த ரெசிபிய அப்படியே ரசிப்பேன். அவர் குடுத்துருக்க மாதிரியே செஞ்சு பார்க்கணுமேன்னு கூட ஆசைப்படுவேன். இந்த உணவு வகைகள வந்து அ யூசுவலா பெருசா இந்த பக்கம் செய்ய மாட்டோம் இல்லையா? இப்ப நாங்கலாம் வந்து எங்களுக்கு இது அவ்வளோ பழக்கம் இல்ல. இந்த அவியல், துவரன் இது மாதிரியெல்லாம். பட் ஆனா வந்து அவர் வர்ணிச்சிருக்கிறதுல ஆசைப்பட்டு நான் போய் ஹோட்டல்ல இதே மெனு சாப்பிடணும்லாம் சாப்பிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வீட்லயும் ஒவ்வொரு ஐட்டங்கள் நான் செஞ்சும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி. அ பட் இப்ப இதுல நான் என்ன பாதிப்புன்னு சொல்ல வரேன்னா, இப்போ எங்க வீட்ல வந்து எனக்கு 2 அத்தைங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் பியூர் வெஜிடேரியன். பட் ஆனா அவங்க கல்யாணமான நாள்ல இருந்தே அவங்க கணவர்களுக்காக வந்து அவங்க நான் வெஜிடேரியன் சமைக்க வேண்டிய சூழல். ஏன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அப்ப வந்து அப்பல்லாம் வந்து இவ்ளோ ஹோட்டலா இருந்தது. வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்றதுக்கு. அதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னன்னாலும் அவங்க வீட்ல சமைச்சு குடுத்து தான் ஆகணும். சமைச்சு குடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். ஸோ ஆரம்ப நாட்கள்ல அவங்களோட அனுபவங்கள்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, "ஆ என்ன அன்னைக்கெல்லாம் சாப்பிட புடிக்கவே புடிக்காது. கைய வேற திருப்பி திருப்பி கழுவிக்கிட்டே இருப்போம்." அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதே நேரம் அந்த சமைச்ச அன்னைக்கு தனக்காகன்னு எதையும் செஞ்சு சாப்பிட பிடிக்காம, ஜஸ்ட் தயிர் சாதம், ஊறுகாய் அப்படி சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கிறது. எப்பவாவதுன்னா பரவால்ல. பட் இதுவே அடிக்கடி நடக்குதுன்னா, அந்த உணவின் மூலமா ஒரு சத்து கிடைக்கும்ல. அந்த சத்து அவங்களுக்கு கிடைக்காமயும் போயிருது. அதோட மன அழுத்தமும் சேர்ந்துருது. ஸோ தீர்வு அவங்கவங்க கையில தான். இதுல என்னோட இன்னொரு சைடு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அந்த லேடீஸ் வந்து நான்வெஜ் நல்லா ஓரளவுக்கு சாப்பிட்டவங்க தான். பட் ஒரு ஏஜுக்கு மேல இனி வேண்டாம் அப்படின்னு ஆன்மீகம் காரணமா இருக்கலாம். இல்ல ரிப்பீட்டடா சமைச்சாலும் நமக்கு கொஞ்சம் பிடிக்காம போகும் இல்லையா? அதுவும் காரணமா இருக்கலாம். ஸோ அப்படி அவங்க நான்வெஜ்ஜ விட்டாங்க. ஆனாலும் திருப்பியும் அவங்க வீட்ல பிள்ளைங்களுக்காக செய்ய வேண்டி வரும்போது, வாரத்துல 1 நாள்னா பரவால்ல. 2, 3 நாளுன்னா, அப்ப தனக்குன்னு அந்த சத்து கிடைக்காம போகும்போது என்ன யோசிச்சாங்கன்னா, இது இப்படியே போனா நம்ம உடல்நலம் கெட்டு போயிடுது அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, சரி கொஞ்சமாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் நான்வெஜ்ஜுக்கு வர வேண்டிய சூழலும் நடக்குது. ஸோ இத தான் நான் இந்த மாதிரி சொன்னேன். என்ன பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இப்போ இந்த கதைக்குள்ள போகலாம். இது வந்து அ இந்த கதை "ஆரல்வாய் மொழி" அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்விப்பட்டிருக்கலாம். திருநெல்வேலி பக்கத்துல. அந்த ஊர்ல நடக்கிற மாரி ஆரம்பிச்சு, அப்படியே வந்து நம்ம மதுரைய தொட்டு மதுரையிலருந்து சிலைமான் வரைக்கும் போயிட்டு திரும்பும் இந்த கதை. நம்ம மதுரை சைடுக்காரவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப கரெக்ட்டா புரியும். ஏன்னா அவர் சொல்ற இடங்கள்லாம் வந்து நம்ம கண் முன்னாடி விரியும். நான் எப்பவும் சொல்ற மாரி தாங்க. கதை வந்து முழுக்க கண் முன்னாடி காட்சிகளா விரியும். பட் அதையும் தாண்டி நீங்க முழுக்க ரசிக்கணும் அப்படின்னா, இந்த கதைய நீங்க நிச்சயமா வாசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப கதைக்குள்ள போகலாம். இதுல முக்கியமான கேரக்டர்ஸ்னா, சுப்பையா பிள்ளை, அவரோட நெருங்கிய நண்பர் காத்தமுத்து தேவர், சுப்பையா பிள்ளையோட மகள் காந்திமதி. இவங்க தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்.
இன்னொரு கேரக்டரும் வருவாங்க. அது போக போக பார்க்கலாம். இப்போ திருநெல்வேலி நாகர்கோயில் நெடுஞ்சாலையில் வள்ளியூர் தாண்டி காவல் கிணறு தாண்டி ஆரல்வாய்மொழி கோட்டை வாசல் ஓரம் சுப்பையா பிள்ளை சைவால் காபி கிளப். இதுதான் அவர் சுப்பையா பிள்ளை நடத்துகிற ஒரு சிறிய சைவ ஹோட்டல். அந்த அது வந்து மெயின் ரோடுங்கிறதுனால அங்கே பரோட்டா கடைகள் அவ்வளவு இருந்தாலும் இவருக்கும் வருமானம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. இப்போ நான் முன்னவே சொன்ன மாதிரி இவரோட கடையில் என்ன சாப்பாடு கிடைக்குங்கிறத நம்ம எழுத்தாளர் வர்ணிக்கிறாரு பாருங்க. காய்கறி குப்பை கூளங்கள் போடாத கடலை மாவும் கஞ்சி தண்ணியும் கலக்காத பூசணிக்காய் சாம்பார், இஞ்சி பச்சை மிளகாய் வாசம் வீசும் தேங்காய் சட்னி. அதுதான் மெயினாக சொல்கிறாரு. அதை தொடர்ந்து எப்படின்னா மசாலா ரோஸ்ட், ஆனியன் ரவா, நெய் மசாலான்னு ஜிகினா வேலையெல்லாம் இல்லாமல் காலையில் இட்லி ரசத்தில் ஊறின பருப்பு வடை, மதியத்துக்கு அவியல், துவரன், சாம்பார், ரசம், மோருடன் சோறு, சீசன் போல் நெல்லிக்காய், மாங்காய் அல்லது எலுமிச்சங்காய் ஊறுகாய், சாயங்காலம் பருப்பு வடை, உளுந்த வடை, தேநீர், இரவு புளித்தமா தோசை, பொரியடலை சட்னி, மிளகா பொடி, நல்லெண்ணெய். அவ்வளவுதான். இதுதான் ரெகுலர் ரெசிபியே. காலை 6 மணிக்கு கடையை திறந்தாருன்னா இரவு 9 மணிக்கு கடையை அடைச்சிருவார். அப்படி இருந்தும் கூட இவருக்குன்னு வாடிக்கையாளர்கள் இருந்து அவருக்கு வயிற்றை கெடுக்காத ஒரு லாபமும் இருந்து அந்த லாபத்தை வச்சு வடக்கூரில் ஒரு வீடும் கட்டிட்டார். இவருக்கு ஒரே ஒரு மகள்னு சொன்னேன் இல்லையா? அந்த மகளோட திருமணத்துக்கு தன் பொண்டாட்டியோட நகைகளை வந்து உருக்கியும் புதுக்கியும் 50 பவுன் நகை போட்டார். இவர் வீட்டில் வந்து ஒரு அத்தையை வச்சு கவனிச்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு குழந்தைகள் இல்லாததுனால அவங்களோட 3 ஏக்கர் கடலை விலையும் இருந்தது. அதை தவிர பெண் கல்யாணத்திற்காக ஒரு நகைச்சீட்டு போட்டிருந்தாரு. அந்த சீட்டை பிடிச்சி அதை தவிர மற்றபடியெல்லாம் தேத்தி ஒரு மாதிரி கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாரு. ஆனால் தூர தொலையில் வந்து பிள்ளைய கொடுக்குறமே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்தாலும் நல்ல சம்பந்தங்கிறதுனால, ஏன்னா மாப்பிள்ளை வந்து சர்க்கார் வேலை, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இது வந்து 1995 நடக்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் அதில் ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து தூர தொலைங்கிறதே பாருங்கள், நான் திருநெல்வேலி அந்த பக்கத்தில் இருந்து மதுரைக்கு வர்றதே தொலைவுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வீடு வேறு கடை வேறுன்னு வச்சுக்கிட்டதுனால அப்பப்போ வந்து கடையை அடைச்சிட்டு வந்து வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டு அவர் கடையிலேயே தங்குவார். என்ன காரணம்னா அவரோட தோழர் காத்தமுத்து தேவர். அவர் வந்து நல்ல சேக்காளி. இதில் வந்து நாஞ்சில் நாட்டு டைலாக்ஸ் வரும். நான் அதை கொஞ்சம் அப்படியே கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறேன். சுப்பையா பிள்ளைக்கு வந்து பால் சப்ளை பண்ணுறது வந்து காத்தமுத்து தேவர் தான். 2 பேரும் கடை அடைச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தோட கடை அடைச்சிட்டு பனங்காட்டுக்குள்ளே போவாங்க. காத்தமுத்து தேவர் வந்து குடிப்பார். சுத்தமான முதல் வாற்று சாராயம். தேவருக்கு அதோட வந்து வறுத்த வெள்ளாட்டு இறைச்சி பிடிக்கும். சுப்பையா பிள்ளை வந்து நாஞ்சில் நாட்டு பக்கம் ஒதுங்கி 2 தலைமுறை ஆயிடுச்சு. ஏன்னா நாஞ்சில் நாடுனாலே அசைவம் அதிகமாக இருக்கிற ஏரியா. பட் ஆனால் இவர் வந்து கல்லிடைக்குறிச்சி சுத்த சைவ வேளாளர் ரத்தம். அதனால இவர் வந்து 2 தலைமுறை ஆனாலும் இன்னமும் சுத்த சைவமாக தான் இருக்கார் சுப்பையா பிள்ளை. அவருக்கு வந்து என்ன கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா நம்ம காத்தமுத்து தேவர் பூண்டும் இஞ்சியும் சதைத்து போட்டு தேங்காய் எண்ணெயில் வதக்கி பெரிய வெங்காயம் நிறைய அரிந்து போட்டு பட்டையும் பெருஞ்சீரகமும் மணக்கும் எலும்பில்லாமல் பிரித்தெடுத்த சந்துக்கறி வறுத்து கொண்டு வந்து நாடியை பிடித்து தாங்கி பார்த்தார் தேவர்னு எழுதியிருக்காரு. அப்பையும் சுப்பையா பிள்ளை சாப்பிடலை. அப்போ ஒரு கமெண்ட்டு சொல்கிறாரு, 10-50 முட்டை வாங்கி வச்சு ஆம்லெட்டாவது போட்டு கேட்குறவாளுக்கு கொடுமையான்னு சொன்னதுக்கு சவத்து மனுஷன் கேட்க மாட்டாங்க அப்படின்னு முணங்குவார் தேவர். இப்போ பனங்காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க. ஆரல்வாய் மொழிக்காற்றில் அம்மி பறக்கும், குளவியும் கூட பறக்கும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு சற்று அமர்ந்து பறந்து கொண்டிருந்தது காற்று. தேவர் வந்து அப்படி ஒரு கரகரப்பான குரலில் அப்படி நல்ல சுதியில் வந்து அப்படியே பாட்டு பாடிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. சுப்பையா பிள்ளை வந்து ஒரு ஈரலை துவர்த்தை வந்து போத்திக்கிட்டு அவர் கூட நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்னவே மக வீட்டுக்கு போயிட்டு வந்தேரே, பேத்தியா எப்படி இருக்கா அப்படின்னு தேவர் கேட்குறதுக்கு சுப்பையா பிள்ளை சொல்கிறாரு, அந்த பேச்சை எடுக்காதையும் தேவரே, ஓங்கரிச்சுக்கிட்டு வரு. என்னவே என்ன திடீர்னு மருமகன் பணம் கேட்கானா?
கேட்டாலும் கேட்காட்டாலும் அவளுக்கு தானே தேவரே. நான் போச்சில கெட்டி சம்மந்துக்கிட்டா போக போகிறேன். பின்ன என்ன வெறுத்தாப்புல பேசுகியாரு. இப்போ அன்னைக்கு பொண்ணை பார்க்க போன அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது கதையில் தொடங்குது. கோழி கூவின உடனே எந்திரிச்சு குளிச்சுட்டு வெறும் தேயிலை மட்டும் குடிச்சிட்டு, வெறும் தேயிலைங்கிற வார்த்தையை பாருங்க, அதுனா அந்த வரட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும் குடிச்சிட்டு சாமான்கள் இருந்த பையையும் தூக்கிக்கிட்டு நடந்து போய் வளைவில் நின்று பஸ்ஸை கைகாட்டி நிறுத்தி ஏறி மதுரை பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குறாரு. அங்கேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னொரு பஸ்ஸில் போய் இறங்கி, பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராமேஸ்வரம் வழியாக போகிற எந்த பஸ்ஸில் போனாலும் சிலைமானில் இறங்கலாம். ஏன்னா இது மதுரைக்கு பக்கத்தில். சிலைமானில் போய் இறங்கும்போது மணி மத்தியானம் 12:30. இவர் காலையில் கிளம்புனது. ஏன்னா இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடை அடைப்புங்கிறனால அன்னைக்கு பார்த்து அவர் கிளம்பி வந்திருக்காரு. அந்த காலம் அந்த தொலைபேசியெல்லாம் இல்லை, ஃபோன்லாம் இல்லைங்கிறனால அவர் இன்ஃபார்ம் பண்ணலை, கிளம்பி வந்தாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. மருமகனும் பேத்தியும் மெய் மறந்து திரைமலர் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த தூர்தர்ஷன் ஃபேமஸ். மரியாதைக்காக மருமகன் சற்று பிருஷ்டத்தை அசைச்சிட்டு அமர்ந்துக்கிட்டான். பேத்தி ஓடி ஆச்சி வள்ளியா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குது. கையில் இருந்த பையை கீழே வச்சுட்டு பேத்தியை கொஞ்சம் தூக்கி கொஞ்சிட்டு கீழே இறக்கி விடுறாரு. பார்த்தா வீட்டுக்குள்ளேருந்து மசாலா மனம் மூக்க தொலைக்குது. மகள் தண்ணி கொண்டு கொடுத்துட்டு, அம்மைக்கு காலு கொள்ளாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குது. என்னென்னா சுப்பையா பிள்ளை பொண்டாட்டிக்கு இடது கால் முட்டியில் வீக்கம். சூளை கூறுன்னு களக்காட்டு ஆசாங்கிட்ட கேட்டப்போ உள்ளுக்கு கஷாயமும் காலுக்கு பூச தைலமும் வாங்கிய பிறகு இப்போ கொஞ்சம் குணமாயிருக்கு. அப்போ அந்த மகள் அவங்க கணவரை பார்த்து, அதை சுப்பையா பிள்ளை மருமகனை பார்த்து, உங்களுக்கும் தேயிலை போடட்டா அப்படின்னு கேட்குது. உடனே அவர் 1/2 கப்பு போடேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அவங்க போட்டு கொடுக்குறாங்க. அவங்க குடிச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மருமகன் எந்திரிச்சு அடுக்கலைக்கு ஒரு இடம் போயிட்டு வரான். வந்துட்டு காலில் செருப்பை மாட்டிட்டு வெளியே போயிட்டார். திரும்பி வரும்போது பார்த்தா அவர் கையில் வாழை இலையும் பப்படக்கட்டும் இருக்குது. இவர் சுப்பையா பிள்ளை கொண்டு பையில் இருந்த முறுக்கு பொட்டலத்தை பிரித்து அந்த பேத்தி எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. இவர் கரெக்டாக மருமகன் உள்ளே வர்றார். அவர் பார்த்துட்டு, இது என்னட்டி இடத்தீவனம் சாப்பிடாண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுப்பையா பிள்ளைக்கு வளவளன்னு பேசுகிற பழக்கம் கிடையாது. மருமகனுக்கும் காப்பி கடை வச்சுருக்கிறவர்கிட்ட போய் என்னத்தை பேசணும், ஏன்னா அவர் சர்க்கார் ஜோலி அப்படின்னு நினைப்போ என்னவோ 2 பேரும் பேசாமல் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ மகக்கிட்ட, ஏன்னா வந்திருக்கதே இந்த ஒரு நாள், அதுவும் மத்தியானம் 3 மணிக்கு கிளம்புனா தான் நைட்டு போய் சேர முடியும். அப்போ மகக்கிட்ட நல்லா இருக்கியாமான்னு கேட்கணும், பேசணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த பீரியடில், அதாவது 95லாம் ஆண்கள் கிச்சனுக்குள்ளே தான் வீட்டு சமையல் அறைக்குள்ளே போகிறதே பழக்கம் இல்லாதப்போ, மருமகன் இருக்கும்போது மக வீட்டில் போய் அந்த சமையல் அறைக்குள்ளே போய் பேச முடியுமா மகக்கிட்ட? முடியாமல் உட்காந்தே இருக்கார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இந்த காது கேளாதவருக்கான ஒரு செய்தி ஒன்று இதில் வரும், டிடியில், தூர்தர்ஷனில். அது வந்தோடனே அதை அணைச்சிட்டு, அந்த டிவியை அணைச்சிட்டு மருமகன் எந்திரிச்சு போயிடுறாரு. சரி, நீ இப்போ அவர் யோசிச்சுட்ருக்காரு, 3 மணிக்காவது இறங்கினோம்னா தான் நம்ம நைட்டு போகலாம் அப்படின்னு. இங்கே சமையல் அறையில் என்னென்னா காந்திமதிக்கு ஒரு சிக்கல். என்னென்னா அப்பா திடீர்னு வருவாருன்னு அந்த பொண்ணு எதிர்பார்க்கல. வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை வைகை ஆற்றங்கரையில் கறிக்கடைக்கு போயிட்டு வந்துட்டான் மருமகன். கல்யாணம் பண்ணும்போது அந்த மருமகன் நான்வெஜ் சாப்பிடுவாருன்னு தெரியாது. காந்திமதி கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் வெளி இடங்களில் ஹோட்டலில் சாப்பிட்டு வர்றது சரி எப்படியோ போய் தொலையட்டும்னு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்சலை வாங்கிட்டு வீட்டில் சாப்பிட ஆரம்பித்தப்போ செய்யின்னு ஆயிடுச்சு. என்னென்னா அன்னைக்கெல்லாம் அந்த சாப்பிட்ட தட்டெல்லாம் கழுவுறதே இவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, சேம்பிளையில் பொதிஞ்ச நிணநீர் சொட்டுற அதை அந்த கறியை அசைவத்தை வாங்கிட்டு கையில் கொடுத்து சமைக்க சொல்கிறார். அவளால் முடியவே இல்லை. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே என்னத்துக்கு கொண்டாரையோ? கடையில் வாங்கினா திருப்தியாக திங்க முடியுமா? எனக்கு இது எப்படி வைக்கிறதுன்னு தெரியுமா? அதெல்லாம் நான் சொல்லி தாரேன். முதல் முறையாக கழுவி மசாலா அரைச்சி வறுத்து கொடுத்தப்போ புரட்டிக்கிட்டு வருது காந்திமதிக்கு. அவனுக்கானா சிரிப்பாக வருது. அவன் என்ன சொல்கிறான், எலும்பு இல்லாமல் ஒரு துண்டு தின்னு பாரு, புறவு கண்டா விட மாட்டேன். எனக்கு ஒரு எலும்பும் தின்னு பார்க்காண்டான்.
மூக்குல நீர் ஒழுக அவன் சுவைப்பதை பார்க்கறதுக்கு ஒரு மிருகத்தை பார்க்குற மாதிரி இருக்கு அவளுக்கு. போக போக நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி பழகிடும் இல்லையா? உப்பு கூட பார்க்காம வச்சாலும் பக்குவம் வாய்ச்சிருச்சு காந்திமதிக்கு. நல்ல விருத்தியா கழுவி, வசக்கி, குழம்பு கூட்டி போட்டு, அவ திங்கிறது இல்லைங்கிறதுல அவனுக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஏன்னா மொத்த பங்கும் அவனுக்கே கிடைக்குதுன்னு கூட நினைச்சிருக்கானோ என்னவோ! ஒரு நாள் அது மாரி வாங்கிட்டு வந்தப்போ, அவ எடுத்து அத கழுவுறா. எலும்பே தட்டுப்படல. எல்லாம் நல்ல கட்டியான இறைச்சி துண்டுகளா இருக்கு. "இன்னாருங்கோ, இன்னைக்கு என்ன எலும்பே இல்ல. எல்லாம் நல்ல துண்டா இருக்கு." "அது எலும்பு இல்லாம போடச் சொன்னேன்." "இருந்தாலும் மருந்துக்கு கூட போடாமலா தருவான்?" கறி வேகும்போது வெந்துருச்சாங்கிறதுக்காக அகப்பையில எடுத்து தட்டுல வச்சு அழுத்தி பார்க்குறாங்க காந்திமதி. பெரிய அடுக்கா பிரியுது இறைச்சி. "இது என்னது? இன்னைக்கு ஒரு மாரியால இருக்கு. ஆட்டு இறைச்சி தானா?" "வாய வச்சுக்கிட்டு சும்மா இருப்பியா? இது பெரிய ஆடு." "பெரிய ஆடா?" "ஆமாண்ணே. ஆட்டிறைச்சி எலும்போட ரூ. 86 கிலோ. இது எலும்பில்லாம ரூ. 28 தான்." "அப்போ இது ஆடு இல்லையா?" "சத்தம் போடாத. எல்லா கடையிலயும் இப்ப மாட்டு இறைச்சி தான். பேரு தான் மட்டன். எல்லாம் ஒண்ணு தான். சயின்டிஃபிக்கா." "இது என்ன அநியாயம் செய்கியோ? இதெல்லாம் கொண்டாந்து என்ன கறி வைக்க சொல்லுகேளே?" "வச்சு தானே தர சொல்லுகேன். உன்ன திங்க சொல்லுகனா?" அப்படிங்கிறதோட முடியுது. மாதம் 1 நாள் இருந்தது இப்ப வார வாரம் ஆயிடுச்சு. காந்திமதிக்கு முழுங்கவும் முடியல, கக்கவும் முடியல. இந்த கொள்ளையில புள்ளைக்கும் குடுக்கலான்னு சொல்றான் அவன். இதுல என்னன்னா, ஆ கோமாதான்னு கும்பிடுற இதுல இருக்கிற இந்த பொண்ணுக்கு வந்து இத ஏத்துக்கவே முடியல. ஆனா வேற வழி. அதனால சமைச்சு குடுக்குறாங்க. ஆனா இதுல அப்பா வந்தது வந்து இன்னும் படபடப்ப கூட்டிருச்சு. ஏன்னா ஏதோ தொலையுதுன்னு அது பாட்டுக்கு அந்த வாழ்க்கையில இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்துல என்னன்னாலும் பெண்கள் வந்து பொறுத்துக்கிட்டு அப்படியே கடந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அப்பா வந்த உடனே அந்த படபடப்பு கூடிருச்சு அவளுக்கு. என்னன்னா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவரு கொண்டு வராரு. அந்த டைம்ல தான் குக்கர் அறிமுகம். ஸோ குக்கர் இருந்ததுனால கட்டி பருப்பு வச்சு, ரசம் தாளிச்சு, உருளைக்கிழங்கு பொடி மாசு செஞ்சு, பப்படமும் வறுத்துட்டாங்க காந்திமதி. "அப்பா, நீங்க சாப்பிடுங்கோ" என்றாள். "சாப்பிடலாமே, அவ்வோள கூப்பிடு." "அவ்வோ பொறவு சாப்பிடுவா." "பொறவன்னா பொறவு, நேரம் காணாதா? கூப்பிடு." "இல்ல, நேரமாயி தான் அவ்வோ சாப்பிடுவா." "கூப்பிடுமா, கூட இருந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுன்னு" சொல்றாரு சுப்பையா புள்ள. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, சுடு சோற்றின் மீது கட்டி பருப்பு போட்டு நெய் ஊற்றி பப்படம் நொறுக்கி பிசைந்தார். சாப்பிட்டவாறே பக்கத்து இலைய கவனிக்கிறாரு. மருமகன் என்ன பண்றாரு, கருவாப்பட்டை, பெருஞ்சீரகம் மணக்க அப்படி ஈடுபாட்டோட திங்கிறது தெரியுது. சாப்பிட்டுட்டு அவர் கை கழுவணும்னு சுவாரஸ்யமா பல்லு வேற குத்துறான் மருமகன். சுப்பையா பிள்ளைக்கு வேற்று பிரதேச வாடை தட்டிடுச்சு. மருமகன் வந்து நல்ல ஹெவியா சாப்பிட்ட உடனே இளங்கிடை தூக்கத்துக்கு போயாச்சு. பேத்தி இன்னமும் மோர் சோறை போட்டு அப்படி கையில அலைஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. சின்ன பிள்ளை தானே. சாப்பிட்ட இலைகளை எடுத்து புறவாசல் தென்னை மூட்டில் எரிஞ்சிட்டு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட உட்கார்றா காந்திமதி. இப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா, நாற்காலியை மகள் பக்கமா திருப்பி போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். "பையில அம்மா சிறு பருப்பு வரிச்சு உடச்சு வச்சிருக்காமக்கா திருக்கார்த்தியலுக்கு. அவளில் நல்ல கல்லு நாவிக்கிட சொன்னா. கோட்டையன் சர்க்கரைய எறும்பு வராத இடத்துல மூடி வைக்கணுமா. தேங்காய் நல்ல நெத்து காயி கடந்தாலும் ஒன்றும் செய்யாது." இப்போ காந்திமதி மகளை பார்த்துட்டு, "சீக்கிரம் அள்ளி தின்னுக்கிட்டு கையை கழுவு மக்கா" அப்படின்னு சொல்லுது. அது எரிச்சல்ல சொல்லுது. அப்போ கையை உதறிட்டு எழுந்த பேத்தியை கூட்டிட்டு போய் நல்ல கை கழுவிட்டு வாய் கொப்பளிக்க வச்சு மேல் துண்டால தொடச்சிட்டு கூட்டிட்டு வராரு. முன்வாசலுக்கு விளையாட போயிடுச்சு. இப்போ காந்திமதியை பார்த்து சுப்பையா பிள்ளை கேட்குறாரு, "நான் திருப்பியும் சொல்கிறேன், இது 1995 அந்த பீரியடும் அதுக்கு முன்னுத்தின பீரியடும். ஏமக்கா, நீ மாப்பிள்ளை சாப்பிட்ட இலையில சாப்பிட மாட்டியா?" "அதுப்பா, இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை. அவர் இலையில என்னமோ வச்சு சவச்சுக்கிட்டே இருந்தாரே, அது என்னது?" "மட்டனாமக்கா." காந்திமதி அப்பாவின் முகத்தை சற்று நேரம் பார்த்தாள். கண்கள் லேசாக கலங்கின. குரல் கம்மச் சொன்னாள், "மாட்டிறைச்சிப்பா, சொன்னா கேட்க மாட்டேங்காரு." அந்த பொண்ணுக்கு ஆத்தாம இதை யார்கிட்டையும் சொல்லவும் முடியல.
இப்போ மாதிரி வந்து ஃபோன்ல வந்து எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ண முடியுமா பெத்தவங்க கிட்ட? அதுவும் கிடையாது. அப்ப மனசுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தத, அந்த பொண்ணு அப்ப ஆமாப்பா, மட்டன்னு சொல்லி என்னமாவது கூட சமைச்சிருக்கலாம். சமாளிச்சிருக்கலாம். ஆனா, அவ வந்து அது அவங்க அப்பாகிட்டயாவது கொட்டணும் அப்படிங்கிறது மகள்களுக்கு மட்டுமே வந்து அ அந்த வெளிப்படும் தருணம் அது. அப்போ அவ சொல்றா. அப்படி சொன்ன உடனே சுப்பையா பிள்ளைக்கு புரட்டிக்கிட்டு வருது. விருட்டனை எந்திரிச்சு பொறக்கடைக்கு ஓடி போயி, தென்னை மரம் மூட்ல போய் நின்னுக்கிட்டு, ஓ ஓன்னு ஓங்கரிச்சு வாயால எடுக்குறாரு, வாந்தி எடுக்குறாரு. மறுபடி புரட்டியவாறு இருக்குது. கண்கள்லாம் சிவந்து போச்சு. வாயிலிருந்து வெறி பிடிச்ச நாய்க்கு வர்றது மாரி எச்சில் வடியுது. இந்த ஸ்டைலும் நாஞ்சில் நாடனோட ஸ்டைல் தான். மகள் ஓடி வந்து முதுக தடவி குடுத்துட்டு செம்புல தண்ணி கொண்டு வந்து குடுக்குறா. வாய நல்லா உரசி கொப்பளிச்சு முகத்த கழுவுறாரு. துண்டால தொடச்சிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மெதுவா வந்து நாற்காலியில உட்கார்றாரு. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணால சாப்பிடவா முடியும்? பாதி சாப்பிட்டு கிடந்த தட்டு, டம்ளர எடுத்து கழுவ போட்டு, அடுக்கலைய ஒதிக்க வச்சுட்டு வந்து நிக்கிறா. ஆனா அவ கண்ணு பொங்கி பொங்கி வருது. "உப்பு போட்டு போஞ்சி போட்டு தரட்டாப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "வேண்டாம். அம்மைகிட்ட சொல்லிறாதப்பா." சுப்பையா புள்ள கொஞ்ச நேரம் வாசலையே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அந்த கேரளாவுக்கு போகும் பாருங்க, லாரிகள்ல மாடுகள நெருக்கமா அடைச்சு வச்சு வத்தலும், தொத்தலுமா கொண்டு போவாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. 3 மணி வெயில் பழுத்துக்கிட்டு இருக்கத பார்க்குறாரு. அப்ப கேட்குறாரு, "உன் மாப்பிள்ளை முழிச்சுட்டாரா பாரு, சொல்லிட்டு பொறப்படுகேன்." "அப்பா இத யார்ட்டயும் சொல்லான்டான்." "இல்லம்மக்கா." அரை தூக்கத்துல இறங்கி வந்த மருமகன்ட்ட சொல்லிட்டு, பேத்திய தூக்கி கொஞ்சிட்டு, கையில ரூ. 50 நோட்டையும் குடுத்துட்டு புறப்பட்டுட்டாரு. இது எல்லாத்தையும் தாங்க முடியாம குரல் கம்ம சொல்லி முடிச்சப்ப, காத்தமுத்து தேவர் அப்படியே சுப்பையா பிள்ளை தோள்ல கைய போட்டு தட்டி குடுக்குறாரு. "காலம் மாறிக்கிட்டு இருக்குவே! இதையெல்லாம் கூட்டாக்க கூடாது. வீட்டுக்காரிட்ட சொல்லி போட்டீரா?" "இல்ல, வேண்டாம், சொல்லாண்டாம். நீரு பழைய காலத்து மனுஷன். நாட்ல என்னவெல்லாமோ நடக்கு. இனி சவத்து பைய வீட்ல போய் நான் என்னன்னு தண்ணி குடிக்கவே?" "ஏன் எங்க வீட்டுக்கு வந்தா குடிக்கேறில்ல? அது மாதிரி நினச்சுக்கிடும்." "இருந்தாலும்." "என்ன இருந்தாலும்? காலம் எங்கேயோ போயிட்டுருக்குவே. போன வாரம் நம்ம பக்கத்து தோப்புல சாரப்பாம்ப புடிச்சு தலைய வெட்டி மாத்திட்டு, தோல உரிச்சு உப்பு மொளகா பொடி தடவி பயக்க எண்ணெயில பொரிச்சு திங்கானுக. கூட்டத்துல நம்ம பயலும் உண்டு. பேயண்ணா வேணாவுக்கு மகனும் உண்டு. அவரு உமக்கு சொக்காரந்தாளா? என்ன செய்ய முடியும் சொல்லும்? கேட்டா சீனாக்காரன் திங்கலியாம்பான். நாகாலாந்துல நாய திங்காம்பான். தாய்லாந்துல குரங்குக்கு மூளைய சூப்பு போட்டு குடிக்கானுவோய்." காந்திமதிக்கு நிலைமைய யோசிச்சா, "அத சொல்லும். நீரு தின்ன சோத்த கக்கிட்டு ஓடியாந்துட்டேரு. அந்த புள்ளை எப்படியெல்லாம் சகிச்சுக்கிட வேண்டியது இருக்கு பாரும். நாளைக்கு பேத்தியா திம்பா. என்ன செய்வேரு? வேண்டாம்னு தள்ளிருவேரா?" சுப்பையா பிள்ளைக்கு ஒரே புழுக்கமாக இருந்தது. காற்று நிறைமாத கர்ப்பிணி போல அசைந்தது. நிலவுக்கு எகத்தாளமாக இருந்தது. அப்படின்னு முடிச்சிருக்காரு இந்த கதைய. இந்த கதை இந்தியா டுடேல 1995 இலக்கிய ஆண்டு மலர்ல வெளிய வந்திருக்கு. இப்ப நம்ம வீடுகள்ல அனைவருமே இது மாதிரி விஷயங்கள்ல வந்து கடந்து வந்திருப்போம். அது இப்ப நம்ம நினைவுகள்ல வரும். இது போன்ற கஷ்டங்கள பொறுத்துக்கிட்டு கடந்து வந்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே நான் இந்த கதையை சமர்ப்பிக்கிறேன். இதில பெண்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கலாம். பட் ஆண்களுக்குமே நான் இத சொல்றேன். ஆனா, இந்த ஜெனரேஷன்ல இது போன்ற விஷயங்கள் நடக்காதுன்னு நம்புறேன். நடக்கவும் கூடாதுன்னும் விரும்புறேன். இதில ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்றேன். த கிரேட் இண்டியன் கிச்சன்னு ஒரு படம் இப்ப வந்தது இல்லையா? அந்த படத்த நானும் என்னோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணும் உட்காந்து பார்த்துட்டுருந்தோம். அப்ப நான் சொல்றேன், "இது ரொம்ப ஓவரா இருக்கே! இது மாரி எல்லாமா இப்ப நடந்துட்டுருக்கு. அதுவும் இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்களுக்கு இதெல்லாமா நடந்துட்டுருக்கு." அப்படின்னு சொல்லி, "இப்படியெல்லாம் சகிச்சுக்கிட்டா இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, "நீங்க வந்து சிட்டிலயே பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க. கிராமங்கள்ல, ரிமோட்ல இன்னமும் நடக்க வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாதுன்னு விரும்புறேன். ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது. நல்லதே நடக்கும். நன்றி.